நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. இந்த பீஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த என்ன படம், என்ன பாடலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற பாடல் இது. கேஜே ஜேசுதாஸும் வாணி ஜெயராமும் பாடிய அந்தமான் காதலி அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. முதல்ல அது சொல்லிட்டோம்ல நம்ம. அந்த படத்தை பற்றி தான், அந்த பாடலை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். பாடலை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதோட படத்தை பற்றின சில செய்திகளையும் நம்ம பார்ப்போம். இது முதல்ல அந்த திரைப்படத்தை தயாரித்ததை இயக்கியது யார் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு முக்தா ஸ்ரீனிவாசன் தான் அந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியது அவர் தான். அவருடைய அண்ணனுடன் சேர்ந்து இருவரும் சேர்ந்து தயாரித்த திரைப்படம் இது. முக்தா ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு தயாரிப்பில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சில சமயங்களில் திரைப்படத்தை இயக்குவார். அப்படி இயக்கிய திரைப்படம் தான் இது. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சுஜாதா, இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த திரைப்படம் இது. நல்லா போணுச்சு, நல்லா போன படம் இது. நன்றாக ஓடிய படம். 78 தான் அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக 77 வந்திருக்க வேண்டிய படம் இது. சிவாஜி கணேசன் இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தையும் நடிச்சிட்டு இருந்தார். அது என்னன்னா, அவங்களுக்கு அண்ணன் ஒரு கோயில் அப்படிங்கிற திரைப்படம். அது அவருடைய சிவாஜி கணேசனுடைய சொந்த திரைப்படம் அது. இந்த 2 படத்தையுமே தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அதாவது 77 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. ரெண்டுமே சிவாஜி கணேசனுடைய படம் இல்லையா, அதை ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனால் கிளாஷ் ஆகும் எதற்கு அப்படின்ட்டு முக்தாக்கிட்ட கேட்டிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் கேட்டிருக்காரு, நீங்கள் உங்கள் படத்தை அதாவது இந்த படத்தை அந்தமான் காதலியை 1 இயர் அல்லது ஒரு 6 மாதம் டிலே பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. அது ஒத்துக்கிட்டார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் முக்தா ஸ்ரீனிவாசன். அதனால தான் இது 78 ஜனவரி 26 அன்றைக்கி ரிலீஸ் ஆனிச்சு அந்தமான் காதலி அப்படிங்கிற திரைப்படம். அண்ணன் ஒரு கோவில் அந்த திரைப்படம் 77 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த தொட்டு 2 படமுமே தப்பிச்சுது. அதாவது நன்றாக ஓடியது. 2 திரைப்படமே மிக நன்றாக ஓடியது. இந்த திரைப்படம், அதாவது அந்தமான் காதலிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய பேரையும் புகழையும் சம்பாதித்து கொடுத்தது முக்தா ஸ்ரீனிவாசனுக்கு என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்தமானில் போயிட்டு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணது இந்த படம் தான். முக்தா ஸ்ரீனிவாசன் தான் முதல்ல போயிட்டு அந்தமானில் திரைப்படம் எடுத்து அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணது. அப்புறம் முக்தா ஸ்ரீனிவாசன் MS விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். என்னங்க, அது MS விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவர் தான் மிகப்பெரிய மியூசிஷியன் ஆச்சே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அப்பொழுது அவர் டிசெண்டிங் டைமில் இருந்த நேரம். ஃபேக்டாக தான் இளையராஜா அவருடைய ஃப்ளாக் பறந்துக்கிட்டு இருந்த நேரம் அது. 76, 77, 78. அப்போது MSVயை மியூசிக் டைரக்டர் அசைன் பண்ணுறதுக்கு சில பேர் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் முக்தா ஸ்ரீனிவாசன் இந்த திரைப்படத்தில் MSVயை இசையமைக்க வைத்தார். MSVயினுடைய பார்ட் இனோமஸ். இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள். அது 4 பாடல்களில் 3 பாடல்கள் மிகப்பெரிய ஹிட். ஒன்று இந்த பாடல், மற்றொன்று நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். அதுவும் ஜேசுதாஸ் பாடின பாட்டு தான் அது. அதுமாரி பணம் என்னடா பணம் பணம் அப்படின்ட்டு TMS ஒரு எமோஷ்னலாக ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அது அப்புறம் மற்றொரு பாடல், அந்த 4வது பாட்டு கூட அந்தளவுக்கு பெருசாக போகலை. இந்த 3 பாடல்கள் சூப்பர் ஹிட் அனுச்சுது. பாடல் வரிகளை எழுதியது கண்ணதாசன். எல்லா பாட்டையும் கண்ணதாசன் தான் எழுதினார். குறிப்பாக இந்த பாடல் ரொம்ப ஒரு கவித்துவம், நிறைய பொய்ட்டிக்காக இருக்கும். நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் ஹைக்குவா, அதே சமயத்தில் பொய்ட்டிக்காக இருக்கும். அந்தமானை பற்றி நிறைய இயற்கை எழிலை பற்றி நிறைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் அப்படின்லாம் முக்தா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன்கிட்ட சொன்னார். அது கண்ணதாசன் கூட நகைச்சுவையாக பதில் சொன்னார். அப்படின்னா என்னை நீ அந்தமானுக்கு அழைச்சிட்டு போய் அதை காமிச்சிட்டு அதுக்கு பிறகு நீ பாட்டு எழுத சொல்லியிருக்கணும். நீ இப்போ திடீர்னு அந்தமானுடைய இயற்கை எழிலை பற்றி நீ எழுது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு முக்தா ஸ்ரீனிவாசன் சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவிஞருக்கு இந்த உலகமே தெரியும், இந்த உலகத்தையே கைக்குள் வைத்திருப்பவர். அவருக்கு அந்தமான் இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியா. அதனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு முக்தா ஸ்ரீனிவாசன் சொன்னாரா அவங்கள்ட்ட. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கண்ணதாசன் அந்தமானுக்கு செல்லாமலேயே அந்தமானுடைய எழில் கொஞ்சம் அழகை அவ்வளோ அழகாக வர்ணித்திருப்பார் அந்த பாடலில். இதை கல்கி பத்திரிகை கூட அது ரொம்ப ஒரு மென்ஷன் பண்ணி எழுதியிருந்ததாம் விமர்சனத்தில்.
இந்த பாடலை வந்து யாரை வச்சு பாடுறதாக முதல்ல திட்டம் தீட்டப்பட்டிருந்தது என்றால், டிஎம்எஸ்ஸையும் சுசீலாவையும் வைத்துத்தான் இந்த பாடலை எடுப்பதாக இருந்ததாம். இப்போ முக்தா ஸ்ரீனிவாசன் தான் சொல்லியிருக்கிறார் எம்எஸ்ட்ட. அந்த அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது வந்து எம்எஸ்வி. டிஎம்எஸ்ஸையும் சுசீலாவையும் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு. முக்தா ஸ்ரீனிவாசனுடைய சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாணி ஜெயராம் அண்ட் ஜெயசுதாஸ் வச்சு எடுக்கலாமே அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த பாடலை பாட வைத்தார்கள். மிக அருமையாக பாடினார்கள். இந்த பாடல் புகழ்பெற்ற பாடலாகவும் விளங்கி போனது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு படம் ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் பொழுது சிவாஜி கணேசனுக்கும் முக்தா சீனிவாசனுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டு விட்டது. கொஞ்சம் சச்சரவு. சில முக்கியமான காட்சிகளை மட்டும் அந்தமானில் ஷூட் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் இங்கே செட்டு போட்டு எடுத்துடலாமே அப்படிங்கிறது வந்து தயாரிப்பாளருடைய எண்ணம். அது முக்தா சீனிவாசனுடைய எண்ணம். அதுக்கு சிவாஜி கணேசன் ஒத்துக்கொள்ளவில்லையாம். சொல்லப்போனால் செட்லாம் போட்டாங்க. அது அந்தமான் மாதிரியே ஒரு செட்லாம் போட்டு தான் அது படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இது வந்து செட் ஒரு ஃபேக்காக தெரியுது. இது நம்ம போய் ரியலாக அங்கே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லி அதை அவர் கொஞ்சம் தயங்கி அதன் பிறகு கன்வின்ஸ் பண்ணி சரி அந்த மாதிரிலே எடுத்துருவோமே அப்படின்ட்டு அவர் ராமசாமின்னு, அது யாருன்னு கேட்டிங்கன்னா முக்தா ராமசாமி, அது முக்தா சீனிவாசனுடைய எல்டர் பிரதர். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நிச்சயமாக அது அந்தமானிலே போய்ட்டு எடுத்துருவோம். அதன் பிறகு தான் அந்தமானை நேரில் சென்று இந்த படத்தையெல்லாம் எடுத்தாங்களாம். அந்தமானில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுது கடற்கரையில் தான் அந்த பாட்டு. அது காற்று பயங்கரமாக பலத்த காற்று வீசுகிறதா. அப்புறம் இந்த ஆடியோவில் எடுத்துன்னு போயிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த 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 விஷுவல் எடுத்திருக்கிறாங்க. அது எடுக்கும் பொழுது இந்த காற்றினுடைய சப்தம் வந்து ஆடியோலாம் காதில் விழலையாம். யாருக்கு? சிவாஜி கணேசனுக்கும் சுஜாதாவிற்கும். அதனாலேயே அந்த ஸ்டெப் மூமெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போணுச்சுது. அதை கொஞ்சமே அட்ஜஸ்ட் பண்ண கூட முடியல. திருப்பி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கூட இங்கே மாற்றலாமா அப்படின்ட்டா கூட அது முடியல அப்படின்னாங்க. அது ஒரு அனுமானத்திலேயே ஆடினாங்களா 2 பேரும். ஆடியோ கேட்காமலேயே இந்த பாட்டை வந்து ஒரு டைமிங் சென்ஸ் அந்த கணக்கு மட்டும் பண்ணிட்டு எடுத்ததாக ஒரு கேள்வி. நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடலாக இருந்தாலும் சரி அதில் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். லிப் மூமெண்ட்லாம் அப்படி நேர பாடுறது மாதிரியே இருக்கும். அவர் என்ன சொல்ல போனால் லிரிக்லாம் மனப்பாடம் பண்ணாத குறையாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த பாடலையே பாடுவாராம் அவர் மனசுக்குள்ளே. அப்படியாப்பட்ட மனிதர் எப்படி இந்த விஷயத்தில் கன்வின்ஸ் ஆனார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை நம்ம தானே இது அந்தமானில் வந்து டைரெக்டாக லைவாக ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோமே அப்படிங்கிறதுனால கூட அவர் அது இதாக இருந்திருக்கலாம். குறிப்பாக அவர் லிப் மூமெண்ட்டு அது மாதிரி அந்த கரெக்டாக பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல அப்படியே காயின்சைடைஸ் ஆகணும். அது கொஞ்சம் கூட மாறி போகக்கூடாது. நடிகை சுஜாதா தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களாம். அதாவது அந்த ஆடியோ சரியாக கேட்காதனால சிவாஜி கணேசனை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால் அந்த பாடலை எடுத்து கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் அந்த பாடலை எடுத்திருக்கின்றார்கள். பாடலினுடைய ராகம் தாளம் அது ஒரு புறம் இருந்தாலும் இவங்களுடைய வாய்ஸ், அந்த வாய்ஸ் காம்பினேஷன் மிக பிரமாதமாக இருக்கும். அதில் ஜெயசுதாஸுக்கு வந்து எப்பயுமே காம்பினேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா வாணி ஜெயராம் தான். செமி கிளாசிக்கலாக போகிற பாட்டை கூட கொஞ்சம் இன்னும் கிளாசிக்கலாக அதை கன்வெர்ட் பண்ணி உடன் பாடும் பாடகியையும் தன்னை போலவே பாட வைத்து விடுவாராம் ஜெயசுதாஸ் அப்படின்ட்டு யூனிட்டில் பேசிக்குவாங்க. அது இந்த பாடல் அப்படி தான் இருக்கும். ஜெயசுதாஸ் அவங்களுடைய சாயலை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க வாணி ஜெயராம். எம்எஸ்வியினுடைய மியூசிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் ரொம்ப கடினப்பட்டு ஒரு உழைத்தது போல் தெரியும். இளையராஜா வேறு ஃபீல்டில் வந்து கொஞ்சம் ஷைன் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் வேறு. அது அவர் மாதிரி புதுசாக செய்வோம் அப்படி இப்படின்லாம் அவர் ட்ரை பண்ணல. இவருடைய சாயலை மாற்றிக்கொள்ளவில்லை. லியோபார்ட் ஓன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அதை குறையாமல் பார்த்துக்கிட்டார் எம்எஸ்வி. அந்த இன்ட்ரொடக்ஷன்லியோடும் சரி, அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்லியூடும் சரி, அது செகண்ட் இன்டர்லியூட் பிரமாதப்படுத்தியிருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன். அக்வாஸ்டிக் கிட்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வெஸ்டர்ன் பீப்புள் தான் ரொம்ப விரும்பி அதை வாசிப்பாங்க. அது இந்த பாட்டை வந்து பிகினிங்கில் வந்து ஹீரோவே இந்த அக்வாஸ்டிக் கிட்டார் தான். அதை அவ்வளோ மென்மையாக வாசிக்க வைத்திருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டாருக்கு வந்து காம்பினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூட். இரண்டையும் அடுத்தடுத்து வாசிக்க வச்சு அப்படியே வயலினுக்கு ஒரு சேனல் ஒன்று கொடுப்பார். அந்த பீஸ் தான் அந்த பாட்டை எங்கேயோ கொண்டு போடுச்சு.
எம்எஸ்வி எப்பவுமே தன்னுடைய பிளேயர்களுக்கு கொடுக்க ஒரு நிபந்தனை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லவி, சரணம். அவர் என்ன ஸ்வரங்கள் எழுதி கொடுத்தாரோ, அதில் எதுவும் மாறிடக்கூடாது. இடையில நீங்கள் அந்த ஒரு கேப்பு கூட வைக்கும்போது கூட என்னை கேட்டுட்டு தான் வைக்கணும் அப்படின்னுடுவாராம். அந்த மற்றபடி அந்த இன்டர்லியூட்ஸ்லாம் வாசிக்கும்பொழுது தன்னுடைய ஐடியாக்கள் ஒரு சொந்தமாக வாசிக்கிறவங்களுடைய ஒரு திறமையான ஒரு ஐடியாக்கள் இருந்ததுன்னா, அதை வாசிக்க சொல்லி கேட்பாராம். அது நல்லா இருந்ததுன்னா இன்புட் பண்ணிக்குவாராம். எம்எஸ்சி அப்படி செய்யப்பட்ட இதெல்லாம் உண்டு. இப்போ கேட்டோம்லையே அப்புறம் ஒரு இன்டர்வியூடு இந்த ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களாம் வாசித்தவர்கள். அது பிளேயர்ஸ் வந்து அவங்க ஐடியாவாக வாசித்தது நல்லா இருக்கணும்னு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற இசை வட்டாரத்தினுடைய செய்திகள் இதெல்லாம் பழைய செய்திகள். இந்த தருணத்தில் வந்து எம்எஸ்சியை பற்றி ஒன்று சொல்லிக்கணும். அதை ஒரு மகான், அவர் ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன். அவரை பற்றி சொல்லிக்கணும்னு சாதாரணமாக நான் சொல்கிறேன். ஏதோ அதாவது என்னென்னு கேட்டீங்க, டிகே ராமமூர்த்தியை விட்டு எம்எஸ்சி பிரிந்த பிறகு அவருடைய திறமை ஏதேனும் கொஞ்சம் குறைந்து போனதா அப்படின்னு ஏதோ ஒரு நேயர் எங்கள்கிட்ட ஒரு கேட்டிருந்தார், ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தார். ஆனால் நிச்சயமாக இல்லை. அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி வேறு, இவருடைய இண்டிவிஜுவாலிட்டி வேறு. 2 பேரும் பிரிந்ததுனால அவர் வேணும்னா நிறைய படங்கள் வாசிக்காமல் போய் வந்திருக்கலாம் டிகே ராமமூர்த்தி. பட் அவர் வந்த பிறகு இவருக்கு நிறைய படங்கள் தான். யார் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஏகப்பட்ட படங்கள் அடுத்தடுத்து வந்தன. ஏன் 80, 85, 87 அப்படி 90s வரைக்குமே ஃபீல்டில் இருந்தார் எம்எஸ்வி. இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இளையராஜாவினுடைய பெரும்பாலான படங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுது ஒரு நிறைய கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட ஒரு பத்திரிகை செய்தி வந்தது. அப்பொழுதுல சினிமா பத்திரிகையில் வந்த செய்தி அது. அதை இளையராஜா மறுக்கவில்லை அப்பொழுது. அதனால் அவர் அப்பையிலேருந்து 90s வரைக்கும் பிஸியாக தான் இருந்தார். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு டிகே ராமமூர்த்தி விலகியதால் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. என்ன தாளத்தில் ராகத்தில் அமைந்துள்ள இந்த பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 4/4 ஆதி, நல்ல சுத்தமான ஆதி நடையில் போகும் பாடல் அது. ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிசையில் முழுமையாக ஒரே ராகத்தில் பயணிப்பது ஒரு சிரமம் எந்த பாடலையுமே. அது குறிப்பாக எம்எஸ்வி பாடல் வந்து எந்த ஒரு பாடலுமே ஒரே ராகத்தில் முழுமையாக ஒரு பயணம் செய்யாது. இது வந்து சண்முகப்பிரியா, மோகனம், ஹேமாவதி, நடைபெறவி ஆக அப்படி எல்லா சுரங்களையும் தொட்டு போகும். இந்த பாடலை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி எதையுமே ஒரு பிரதி மதிமம் வரும், மதிமம் வரும், தெய்வதம் 2 தெய்வதத்தையும் வரும். நிஷாதம் கூட ஒரு சின்ன நிஷாதம் தான் வரும். 2வது நிஷாதத்தையும் தொடுறது மாதிரி இருக்கும் சில இடங்கள் எல்லாம். அதனால் இந்த ராகத்தில் அமைந்த பாடல் அப்படின்னா ஒரு பேஸாக இந்த ராகம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை இந்த பாடலை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி வேறொரு பாடலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு நேயர் கேட்டாருங்க, அப்படின்னா ராகமாளிகான்னு சொல்லலாமா? இல்லை, ராகமாளிகான்னா வேற. ராகமாளிகான்னா ஒவ்வொரு ராகத்திலையும் ஒவ்வொரு பீஸ் வாசித்து மேலே போயிட்டு கீழே வரும். அது எல்லா ராகமும் வரும். இதில் அப்படி இல்லை. மற்றொரு முக்கியமான செய்தி, இதை ரெக்கார்டிங் பண்ணுறாங்களா அவங்களாம் கவனிக்க வேண்டிய செய்தி. இந்த பாட்டை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நாங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங்கில் பண்ண பாடலோ பிரியா மாதிரி அப்படின்னு கூட எண்ண தோன்றியது இந்த பாடலை கேட்கும் பொழுது. அப்புறம் பார்த்தா அது உண்மை அல்ல. அது ஸ்டீரியோஃபோனிக்கில் ரெக்கார்ட் பண்ணது பிரியாங்கிற படங்கள் உள்ள ஒரு 4-5 பாடல்கள். அது லண்டனில் பண்ணிட்டு வந்தாங்க. அது பிரியா வந்து இளையராஜா மியூசிக். அது கூட ஜேசுதாஸுக்கு சொந்தமான ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் பதிவு பண்ணதாக சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் பர்டிகுலராக எந்த பாட்டை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே அப்படிங்கிற ஜேசுதாஸ் பண்ண பாடல். அது வாய்ஸ் ட்ராக் அப்படியே டாமினேட் செய்யப்பட்டிருக்கும். அதாவது வாய்ஸ் ட்ராக்ஸ் would be dominated by instruments. அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கேட்கும்படியாகவே இருக்காது. அதே போல் அந்த காலகட்டங்களில் வந்த பாடல்கள் அனைத்தையும் ரீமாஸ்டர் பண்ணியிருந்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த அவுட்புட் இந்த மாதிரி தவறாக வந்திருக்கின்றது என்று எண்ண தோன்றுகிறது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஏதோ பண்ணது மாதிரி ஒரு தெரியும். எல்லா பாடல்களுமே அப்படி தான் இருக்குது அந்த காலகட்டங்களில் வந்த பாடல்கள். அது என்னன்னு தெரியல. இதை விவரம் அறிந்த சம்மந்தப்பட்ட ரெலவெண்ட் அந்த வியூவர்ஸ், அந்த நேயர்கள், நமது நேயர்கள் ரெக்கார்டிங் பண்ணுறதுல அவங்களும் நம்ம நேயர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்கே பதிவு செய்யலாம். நீங்கள் இந்த ஃப்யூச்சர் கூட நான் அந்த என்னைய நீதானே அந்த பாடலை கூட நாங்கள் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறோம். சரி, நம்ம இந்த பாடலுக்கு வருவாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ மென்மையான ஒரு அழகான குரல் வாணி ஜெயராமனுடைய குரல். அது எந்த அளவுக்கு டாமினேட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரெக்கார்டிங் பண்ண விதத்தினாலையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலையும் பாருங்களேன். நேயர்களே, இந்த தருணத்தில் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய மற்ற கலைஞர்களை பற்றியும் நான் பேசுவது நல்லது. இந்த திரைக்கதை வசனம் எழுதியது இந்த திரைப்படத்திற்கு யார் என்றால் ஏஎஸ் பிரகாசம் என்பவர்.
அவர் ஒரு இயக்குனரும் கூட. இயக்குனர், மிகச்சிறந்த கதாசிரியர், மிக துணிச்சல்காரர். உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர் ஏஎஸ் பிரகாஷம். ஆக்சுவலா இவருடைய கதைய வாங்கி தானே திரைக்கதை எழுதிக்கலாம் அப்படிதான் நினைச்சாராம் முக்தா ஸ்ரீனிவாசன். அதன் பிறகு அவரையே திரைக்கதை எழுதச் சொல்லி, அவரையே வசனம் எழுத சொல்லியிருக்கார். நினைத்திருந்தால் முக்தா ஸ்ரீனிவாசன் தானே திரைக்கதை எழுதி வசனங்கள் எழுதியிருக்கலாம். ஏஎஸ் பிரகாஷ்னா இதில் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அவருக்கு நிறைய பாராட்டுகள் குவிந்தன இந்த திரைப்பட வெற்றிக்கு பிறகு. அடுத்து ஒளிப்பதிவாளர் ஆர் சம்பத் அவர்கள். இதில் ரேர் ஃபோட்டோங்க. இந்த ஃபோட்டோலாம் கிடைக்கிறது மிகவும் அரிது. நம்ம ஒரு ஜஸ்ட் பகிரத பிரயத்தனம் பண்ணி கலெக்ட் பண்ணது இது. ஆர் சம்பத் அவர்களுடைய ஒளிப்பதிவு பிரமிக்க வைக்கும். அதாவது கஷ்டமான இடங்களுக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம படம் பிடிக்கணும் அப்படின்னா, அப்போ எம்ஜிஆர் காலத்திலேயே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர் சம்பத்தை தான் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி. மிக நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவுக்காக இந்த திரைப்படத்திற்கு ஒரு விருது பெற்றதாகவும் ஒரு செய்தி. குறிப்பாக அந்தமான் பகுதிகளில் அந்த கடற்கரை ஏரியா, அதுபோல் செல்லுலர் சிறை, இந்த ஏரியாவெல்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக நம் கண்முன் நிறுத்தி இருப்பார். நம்ம வீட்டு ஹாலுக்கு வந்து அந்த அந்தமானை அப்படியே கொண்டு வந்து காட்டியிருப்பார் என்றெல்லாம் அப்பொழுது பிரபலமான பத்திரிகைகள் இவரை பெரிதும் பாராட்டின. இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னா மிகப்பெரிய பட்ஜெட்டு தேவைப்படும். ஆனால் அந்த காலத்தில் முக்தா ஸ்ரீனிவாசன் மிகப்பெரிய செலவழிக்கவில்லை இந்த திரைப்படத்திற்கு. ஆனால் அவர் போட்ட முதலை காட்டில் மிகப்பெரிய பன்மடங்கு ஒரு லாபத்தை அள்ளி தந்ததாம் இந்த திரைப்படம் என்கின்ற செய்தியோடு அடுத்து நாம் பிறகு சந்திப்போம் மற்றொரு பாடலில். நிச்சயமாக உங்களை எல்லாம் என்று கூறி அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.